அது அவர் சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க ரட்சிக்கப்பட்டு இப்போ அந்த சினிமா அதிலெல்லாம் நடிக்காமல் ஆண்டவருடைய நாடகங்களில் நடிக்கிறாங்க. ஸோ அவங்க சாட்சி சொல்லும்போது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படின்னா, அவர் ஒரு ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷர் தான். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு பழசு என்ன நடந்ததோ அதை பற்றி கவலை இல்லை, அதை மறந்துடலாம், புதுசாக நம்ம வாழ்க்கை தொடங்க போகிறோம், புதிய காரியங்களை பற்றி நம்ம சிந்திக்கலான்னு. அப்போ நம்மளுடைய மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மணவாட்டியாக நம்ம எல்லாரையும் பார்த்து இந்த நாளில் சொல்கிறாரு, நீ அநேக காரியங்கள் உன் லைஃப்பில் பாஸ்டில் நீ பண்ண சம் டிசிஷன்ஸ் பற்றி நீ ரொம்ப கவலைப்படுற, நீ அதை மறந்துடு, நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த நாளில் என்னையும் சேர்த்து தான், இந்த வார்த்தை எனக்கும் தான், எல்லாருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு.